காசி விஸ்வநாதர் ஆலயம். காசி விஸ்வநாதர் ஆலயம் பழமையான ஆலயம் இருக்குது. இந்த கோயில் எங்கன்னா ஆற்காட்டில் இருந்து நம்ம முருகர் கோயிலுக்கு வர வழியில் இருக்குது. அருண் குமரன் மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை. அதாவது அயலம் ரோடு கண்ணமங்கலம் கூட்டு ரோட்லேருந்து வர வழியில் இந்த கோயிலை பார்த்தேன். ரொம்ப பழமையான கோயில் இருக்குது. சிவாலயம். ஆற்காட்டிலேருந்து கண்ணமங்கலம் கூட்டு ரோட்லேருந்து அயலம் போகிற வழி பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையான ஆலயம் ஏற்றது. சிவாய நமோ. இங்கே பாருங்க, வள்ளி தெய்வானோட முருகர் காட்சி கொடுக்குறாரு. இது எந்த வருஷம் கட்டின கோயிலுன்னு தெரில. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மொத்தமே கல் தூண் தான் இருக்குது. இப்போ நம்ம மூலஸ்தானத்துக்கு போகிறோம். காசி விஸ்வநாதர். ஓம் நமச்சிவாய சிவாய சிவா ஓம் நம சிவாய சிவா சிவாய ஓம் நமச்சிவா சிவாய. பாருங்க, கோயிலில் யாருமே இல்லை. சிவனை தரிசிக்கிற புண்ணியம் கட்சிச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமையான கோயில் இருக்கு. எப்போ கட்டின கோயில்னு தெரில. மொத்தம் கல்லால் ஆன கோயில். இது வெளிப்புறம். என்ன ஒன்று, ரொம்ப இந்த பழமையான கோயிலுங்கெல்லாம் யாரும் வந்து அதை கேர் பண்ணவே மாட்டேன்றாங்க. அதுதான் கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. இந்த ஊரில் இருக்கிற ஆளுங்கள்லாம் கொஞ்சம் சேர்ந்து ஏதாவது நன்கொடை மாதிரி வசூல் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் சீரமைச்சா நல்லாயிருக்கும். இது மாதிரி பழமையான கோயிலுங்கெல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா இது மாதிரி வந்து யாருமே பார்க்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்குது. யாரும் இதை கவனிக்கத்தக்க இதுவாக இல்லை. ஊரில் இருக்கிறவங்க எல்லோரும் கொஞ்சம் சேர்ந்து காசு போட்டாக்கா இந்த கோயிலை கொஞ்சம் புதுப்பிக்கலாம். எப்படி சொல்கிறது, மக்களுக்கு வந்து புதுசாக தான் ஒரு விஷயத்தை விரும்புகிறாங்க. இது வந்து முன்னோர்கள் நமக்காக கட்டி வச்சுட்டு போனது, அது யாரும் விரும்ப மாட்டேன்றாங்க. புதுசாக ஒரு சிலை, இருக்கிற சிலையை எடுத்துகிட்டு புது சிலை வச்சிடுறாங்க. இதெல்லாம் பழமையான கோயில், பார்த்து கட்டின கோயில் அந்த காலத்தில். இது ஓரளவுக்கு சீரமைச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் மக்களோட மனசில் என்ன இருக்குன்னு தெரியுது. நல்லது நடந்தால் சரி. ஒரே கல் 4 தூண். இப்போ சிற்பங்கள்லாம் இருக்கும், இருந்தாலும் ஒரு சின்ன கிராமத்தில் இந்த அளவுக்கு இருக்குது. இது பார்த்திங்கன்னா குறைஞ்சது 25 அடிக்கு மேலே இருக்குது. இது மேலே ஏறி ஒழுக்கு கொளுத்துறதுக்காக கல்லுலே ஒரு படி மாதிரி செஞ்சுருக்காங்க. இவ்வளோ நவகிரக சிலைங்க.
ஏதோ ஒரு வேளை பூஜை நடக்கிற மாதிரி இருக்குது. அதுவாது நடக்குது, ரொம்ப சந்தோஷம். இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த கோயிலை சீரமைச்சா நல்லாயிருக்கும். பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே ஊரில் பாருங்கள், இதுவும் பழைய கோயில் தான். ஆனால் இந்த கோயிலை வந்து இங்கே இருக்கிற மக்கள் எல்லோரும் சேர்ந்து புதுப்பிச்சிருக்காங்க. அது அந்த ஊருக்கு பக்கத்து ஊர் தான் இது. அந்த கண் தூண் பாருங்கள், அதே கல் தூண் தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே காமிச்ச வீடியோ பழைய கோயில், அதே மாதிரி கோயில் தான் இதுவும். இது பழமை வாய்ந்த கோயில் தான் இதுவும். ஆனால் இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த கோயிலை புதுப்பிச்சிருக்காங்க. இது மாதிரி அந்த கோயிலும் புதுப்பிச்சா நல்லா இருக்குன்றது என்னோட ஆசை.